அதையே கண்டுட்டா போடுறான்னு பார்த்தேன். சொல்றதையே கண்டுட்டா மைக் கூட கொடுக்குறாங்க மக்களே. ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் எங்க வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம், மூட்டு ஓரமா மைக்க ஃபர்ஸ்ட் என்ன பேசுவோம் அதை பேசுவோம். வெல்கம் டு ஆகாஷ் vlogs. இப்ப எல்லாம் தம்பியோட வந்திருக்கிறோம். அது ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாம் தம்பிங்க. அதாவது இவங்க எல்லாம் கோயில் கேங்ல எனக்கு ரொம்ப அட்மாஸ்பியர் செட் ஆயிட்டாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. ஸோ அதனால இதுல இன்னொருத்தன் வந்து இருக்கிறான். அவன் கேட்டா இன்டர்வெட், அதாவது இன்வெர்டர்னு நாங்க சொல்லுவோம். ஆனா தலைவன் இன்ட்ரோவெட். படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். நான் புதுசா இருக்கேனா, அதனால காமிக்கிறோம். லாஸ்டா காட்டுறோம். ஸ்டார்டிங்ல தாங்க பேசாம இருப்பான். பழக பழக வந்துரும், தானா வந்துரும். கொஞ்சம் கூச்ச சுபாவமா இருக்காப்ல. ஆள் கூட வந்தாருன்னா நல்லா இருப்பாரு போல. இது என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பாரு. ஏன்னா நம்ம தலைவன் விஜய் சித்து இருக்காரு பாத்தீங்களா, அவர் நடிச்ச படம் டிராகன். அதுக்கு வந்தோம். படம் சைடு ஹீரோ சார். நான் தான் சைடு ஹீரோ இருந்தாலும் தலைவன் தான். சைடு ஹீரோவா? தலையே அங்க மெயின் ஹீரோவா? ஏங்க அவர் இல்லாம அங்க கண்டென்ட் ஏதாவது ஓடிச்சா? அவர் இல்லாம ஓடிச்சுனா கூட டைரக்டர் பெஸ்ட் டைரக்டர் தான் பெஸ்ட். டேய் அவர் இருந்ததுனால தான் ஃபர்ஸ்ட் லவ்வே ஹிட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் லவ் புட்டுக்கிச்சுடா. செகண்ட் டைம் வரும்போது ஹிட் ஆச்சா இல்லையா? சரி, காதல பத்தி தவிர்ப்போம். நெக்ஸ்ட் கண்டென்ட் போவோம். இது ஃப்ரெண்ட்ஷிப் கண்டென்ட்ல நல்லா இருக்கு. ஏன்னா தம்பி வந்து ரீசெண்டா பிரேக் பண்ணாரு. பாஸ்ட்ல கொஞ்சம் பேட் வைப்ஸ்லாம் நடந்துருச்சு. சோ அதனால தவிர்த்துறலாம். நிறைய ஷூ அடி வாங்கிட்டாரு. இதெல்லாம் பீப் பண்ணி கட் பண்ணிரும். கவலைப்படாத. அடி செருப்படி அது கொஞ்சம் கிளாசிக்கா இருக்கணும், ரொம்ப ரிச் லெவல்ல இருக்கணும்ன்றதுக்காக ஷூ அடின்னு யூஸ் பண்ணியது. ஃபார்மல் ஷூவா இல்ல கேஷுவல் ஷூவா? லோஃபர். சொல்லு. ஐயோ தலைவரே மன்னிச்சிருங்க. காப்பிரைட் வந்துரும். சரி, ஓகே. படம் எப்படி இருந்துச்சு? படம் சத்தியமா சொல்றேன். என்ன பத்தி இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். நானும் ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர். மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? தம்பி குனியாம ஏஞ்சின்னு சொல்லலாம். அவன் இக்னோர் பண்றான்னு தெரியலையா? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இக்னோர் பண்ணால வர்றது தாங்க. இல்ல, அவன் ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர். நான் என்ன படம்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, நான் பார்க்கணும். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சரி, ஓகே. இதெல்லாம் ஓடு, என் படத்தை ஓடு. இந்த படம் எப்படி இருந்துச்சு? இந்த படம் தான் சொல்றேன், அல்டிமேட்டுங்க. காலைல ரிவ்யூ பார்த்தேன். எல்லாம் ஒன் டைம் பார்க்கலான்னு தான் சொல்றானுங்க தவிர அவனுக்கு கையில மாட்டினா என்ன பண்ண தெரியாது. அந்த அளவுக்கு படம் அற்புதமா இருந்துச்சு. நான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஷோ வரணும்ட்டு டைட்டில் கார்டு ரிலீஸ் பண்ணதுல இருந்து சொல்லிட்டு தான் இருந்தேன். டைட்டில் கார்டு ரிலீஸ் பண்ண மாதிரியே படம். டைட்டில் கார்டு போடும் போதே வந்துதான் பார்த்தோம். ஒரு சில தற்கொலையினால நடக்க முடியாம ஆயிருச்சு. இவனும் ஐபோன் தான் வச்சிருக்கான். டிக்கெட் எடுத்தேன், அவசரப்பட்டு அப்டேட் பண்ண ஷேர் பண்ணல. இதான் பிரச்சனை. அதான் போறனே தற்கொலையிற மாதிரி ஒண்ணுமே சொல்ல மாட்டான். இவங்கிட்ட இதான் பிரச்சனையே. அதாவது ஐபோன் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே பண்ற மாதிரி செட்டிங்ல மாத்தி விட்டாப்ல. மேனுவலா வேணும்னே அவன் செட்டிங் இது மாத்தலாம். ஓ, அப்ப இவளா கதை கொடுத்துட்டு இருந்தியா? உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. இவனை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. திரும்பிடுது எல்லா கண்டனும். ஏன்னா நீ பண்ணதான்டா சொல்றோம். பண்ணதோ பண்ணாததோ அப்புறம் பேசுவோம். அப்புறம் வந்து இவரோட போன் இப்ப சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு, அதுதான் ஒண்ணும் பண்ணல. அடியில இருக்குன்னு எதுவும் நல்லா நினைச்சுக்கோனா வேணுமென்றே பண்ணதுதான். சார்ஜ் இல்லைங்க. அந்த போன் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொன்ன? ஜஸ்ட் 58K. 58 செகண்ட்ஸ்ல ஏதோ 58K. நான் தான் 12 Pro Max ஏமாந்துட்டேன்றத டீசெண்டா சொல்லு, சரியா? சமாளிக்காத. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. செய்வான். நீ தான சுதரமா இருந்திருக்கணும். கிட்ட நீ ஏமாறுறது கண்டிப்பா. படம் நம்மள ஏமாத்தவே இல்ல. நாங்களும் ஏமாறவே இல்ல. படம் பயங்கரம். ஐயோ, எனக்கு என்ன சொல்றது தெரியல. மறுபடியும் ஒன் டைம் நான் மறுபடியும் பேசுறத பார்த்தா போறாங்க நம்மள. மறுபடியும் இந்த படத்துக்கு கண்டிப்பா நாங்க வருவோம். கையில காசு இருக்க வரைக்கும் நான் செலவு பண்ணுவோம் இந்த படத்துக்கு. அந்த அளவுக்கு படம் வருது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி. ஆமா, அந்த தற்கொலை யாருன்னு தெரிஞ்சுக்காமா? இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அதையும் எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துட்டே இருங்க. கடைசியில உங்களுக்கான ரிவ்யூ கிடைக்கும். ரிவ்யூவா சாரி
ரிவைவல் கிடைக்கும். எல்லாமே இப்படிதான், எல்லாத்தையுமே ஒழுங்கா சொல்ல மாட்டான். கேட்டா மூளையை வந்து மூளையில வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவான். பர்சனல் இஷ்யூஸ் வேணாம், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்கிப் பண்ணிருங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே ப்ரொஃபஷனல் இல்ல இருங்க இப்ப டைரக்டரா பேச நீங்க சொல்லுங்க. டைரக்டரால இல்ல, அப்ப டைரக்டரே இல்ல, நீ டேரக்டரே இல்ல. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் பிளே. என்ட்ரி சீன் சொல்லுங்க. என்ட்ரி ஸ்கிரீனுக்கு தான் லேட்டா வந்து மாட்டிக்கிட்டோமே பங்கு. என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. அதுவும் பெஸ்ட் தியேட்டர் நம்ம பிவிஆர் தியேட்டருக்கு வந்திருக்கோம். பிவிஆர் இதை நோட் பண்ணிக்கோங்க. ப்ரமோஷன், ஃப்ரீ ப்ரமோஷன். ஆமா, ஆனா சத்தியமா சொல்றேன், செம்ம பெஸ்ட் ஒரு சினிமாஸ்னா அது பிவிஆர் சினிமாஸ் தான். ஏன்னா அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் சரி, சீட் குவாலிட்டி சரி, மெயினா ரெஸ்ட் ரூம் போனா ஏதோ பேலஸ கட்டி வச்சிருக்காங்க. ஆமா ஆமா பிளாசோவா பேலஸ் ஆனான்னு தெரியல எங்களுக்கு. பட் அது பிளாசோ இல்ல, பலாசோ. பலாசோ இதுக்குதான் படிக்கிறதா கேக்குறீங்களா? அதுதான்டா சொன்னாங்க படத்துல. ஏன்டா மெயினா படத்துல சொன்ன ஆமா. ஒரே கருத்து, எல்லாரும் படிச்சு படிங்க. கொடுங்க. நீங்க வந்து மாஸ்டர் செஞ்ச தப்பு ஃபியூச்சர்ல உங்களை பாதிக்கும். சரி, லைஃப் லாங் பாதிக்கும். ஒரு நிமிஷம். வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. எனக்கு ஃபியூச்சர்ல ஓகே இவன் டைரக்டரா வருவான் அப்படின்னு நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கும்ல, ஒரு தாட் வரணும். எங்களுக்கு அந்த மாதிரி தாட் வரணும். நான் ஃபர்ஸ்ட் டைட்டில் கால் பார்க்கல. ஃபர்ஸ்ட் விஷயம் யாருமே பார்க்கல, அதுவும் நீ மட்டும் இல்ல, யாருமே பார்க்கல. உண்மையை ஒத்துக்கிட்டேன். நான் நாயஸ்தேன். நியாயஸ்தான், மானம் கேட்கறதுடா. நான் நியாயமானவன்டா. அது சாரி, நியாயமானவன். வரல விட்டுருங்க. தெலுங்கு பட டைலாக்கா? தெலுங்கு பட ஓகே ஓகே ஓகே. இரு தம்பியை பேச விடுங்கப்பா, அப்புறமா நம்ம லைன்ல பேசலாம். நீங்க பேசுங்க. ஃபர்ஸ்ட் படத்துல நான் பார்த்த பெஸ்ட் ஷாட்னா இந்த பிரேக்கப் ஷாட்ங்க. ரீசெண்டா எனக்கு பிரேக்கப் ஆனனால அந்த ஷாட் பிடிச்சிருக்காங்க. பர்சனல் சொல்ல வேணாம், நீங்களே சொல்றீங்க. ஏதோ உடைச்சிட்டீங்க, உடைச்சதுக்கு அப்புறம் எது கொட்ட வைக்கணும்? ஈஸியா முடிக்கிறேன். படத்தோட அந்த சீன், அதுல எஸ்டிஆரோட வாய்ஸ்ல தம்பிக்கு என்ன வயசுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அங்க யாரும் இல்ல, அங்க யாரும் இல்ல. அதோடு இங்க பாரு, அது நான் பாத்துக்கிறேன். சைட் கேக்குது, அது நான் பாத்துக்கிறேன். இப்பதானே பிரேக்கப் பத்தி பேசிட்டு இருக்கேன். எப்படி அடுத்து உடனே பொண்ணுங்க பாக்குறேன்? எனக்கு புரியலடா. அது வாய்ஸ் ஆக்சுவலா ஜெனரேஷன் எப்படிடா இருக்கீங்க? ஆக்சுவலா அதை பத்தி பேச வேணாம். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. டக்குன்னு ஏதாவது பேக்ரவுண்ட்ல மியூசிக்லாம் போட நினைக்காத, காப்பிரைட்ஸ் வந்துடும். எனக்கு சோக சாங்லாம் போட முடியாது. பிரேக்கப் சாங் எஸ்டிஆர் வாய்ஸ்ல. சாரி கைஸ், நடுவில் வந்து திடீர்னு வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் ஃபோனில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால திடீர்னு பாதி கண்டென்ட்டே காணாமல் போயிருக்கோம், மன்னிச்சுக்கோங்க. நாங்கள் எங்கே இப்போ வந்திருக்கோம்னா, நம்ம வடபழனி ஃபோரம் மாலுக்கு வந்திருக்கோம். அதான் நம்ம பேசியிருந்தது ஆரம்பத்தில் உங்களுக்கு அது கனெக்ட் ஆச்சான்னு தெரில. படத்துக்கு வந்திருந்தோம், நம்ம டிராகன் படத்துக்கு. டிராகன் படம் செம்ம மாசாக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ சூப்பராக எடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து செம்ம பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம் என்னோட சஜஷன் படி. உனக்குடா? நல்ல வேலை ஸ்பாயிலர் கட் ஆயிருச்சு. அது போத எனக்கு. ஆமா, நிறைய ஸ்பாயிலர் பண்ணாங்க. அது கட் ஆயிடுச்சான்னு தெரியல. நாங்க பார்த்துட்டு எல்லாத்தையும் பக்காவா. எதுக்கு அங்க இருந்து கேமரா திரும்பிட்டே இருக்கீங்க? இது பெட்டர். நான் பாக்குறேன் கேமராவை. நல்லா இருக்கு. ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா படம் வந்து சூப்பரா இருந்துச்சு. நான் வழக்கமான பேச வருவேன், ஆனாலே அடிச்சு பருப்பு வாங்கி. சரியா? ஏன்னா டாக்கிங் பண்ண வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் லென்த்தா போயிடும். ஆல்ரெடி 10 நிமிஷம் இல்ல, அது 8 நிமிஷம் நான் தான் பேசியிருப்பேன். ஏதோ 2 பேருக்கு கேமியா தான் கொடுத்துருப்பேன். இவர் இருக்கு, அதனால மறக்காம அடிக்கடி ஞாபகப்படுத்துறோம். இப்பதானே சேனலுக்கு வந்திருக்கா, நீ சொல்லுப்பா சொல்லுப்பா. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேரும் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல ஏதாவது தப்பா இருந்தா இவட சொல்லுங்க. Because I am the editor. சோ படம் வந்து செம்மையா இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்தது? எனக்கு சூப்பரா பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பயங்கரம். நம்ம தலைவர் விஜய் சேது பத்தி சொல்லணும். அதாவது நல்லா vlog சேனல் ஓபன் பண்றதுக்கு காரணமே அவரை பார்த்துதான். இன்ஸ்பிரேஷன் ப்ரோ. இத நீங்க பாத்தீங்களாலும் சரி, யாரா விஜய் சேது ஃபேன்ஸ் பார்த்தாலும் சரி, ஆமா டாக் பண்ணிருங்க. டாக் பண்ணிருங்க. டாக்லாம் பண்ணணும் அவசியம் இல்ல. எங்களுக்கு ஏதாவது நல்ல எடிட்டர், நல்ல கேமராமேன் ஏதாவது ப்ரிஃபர் பண்ணுங்க. அவருக்கே இல்லப்பா, அவருக்கே இல்லப்பா. என்ன ஒரு மரியாதை பாத்து இல்லன்னா சொல்லுங்க. நான் உங்க எப்படி சொல்ல ஆபீஸ்க்கே வரேன்,
நானே கூட கத்துக்கிறேன். பல பேரை நம்பி நான் ஏமாறணும்னு பயமா இருக்கு. நம்பிக்கை தானே எல்லாம். இவரை நம்புங்க, ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா ஃபன் கண்டிப்பா இருக்கும். சோ இதே மாதிரி எடிட்டியோ அதே மாதிரி இவனுக்கு எடிட் பண்ணுவான், ஊராமுட்டுக்கு எடிட் பண்ணுவான், ஆனா அவனோட vlog சேனலுக்கு எடிட் பண்ணுவான். ஆமா. ஆக்சுவலா தலைவர் வந்து எடிட்டிங் மட்டும் இல்ல, டைரக்ஷன், கேமரா எல்லாம் ஆளினால் அழகுராஜா அவர்லாம். ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணுல. இனிமேலாச்சு ஒழுங்கா காலேஜ் போக வாய்ப்பு இருக்குதா? ஆமா, சத்தியமா இந்த படம் பார்த்தா ஒரு நல்ல எல்லாருக்குமே ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு நல்ல மூவி. படிக்காதவங்க கூட நல்லா படிங்கன்னு தான் சொல்லுவோம். வேற அந்த அளவுக்கு எங்க கட்டில வேணும் ஒருத்தர் அரியர் வச்சுட்டு திடீர்னு இன்டர்வல் டைம்ல அரியர் கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படிலாம் பேசிட்டு இருக்கானுங்க. அந்த அளவுக்கு படம் மனசுல ஒரு சேஞ்சஸ் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் சொல்லுவாங்க. அந்த சில்லியான விஷயம் இவன் தான் பண்ணுவான். இல்ல 2 வாரத்துல இவரும் பேசுவாங்க. நான் தான் பேசுவேன். ஒரு வாரம் நீ அரியரா வீட்டுல சொல்லிட்டியா அரியர்லாம்? அரியர்லாம் வரல. அவங்க வீட்டுல தெரியுமா? அப்போ ஓகே. இல்ல சேனல்ல போட்டுருப்போம். நம்ம வெளிச்சத்துல காட்டுறோம். கரஸ்ல ஏதோ சேனல் வெளிச்சத்துல காட்டுவோம். அது கால்குலேட்டர் காட்டிலாம் ஏதோ கரஸ்ல படிச்சான். அதி உருப்படியா பண்ணானா அதிசயமா ஃபர்ஸ்ட் இயர் படிச்சு திருப்பி காலேஜ் பண்ணிடுவாடா. சிட்டி போய் இந்த டிவியை போடுப்பா. உண்மையை வெளிச்சத்தை காட்டுறாடா. நேரா வந்துருவான். எதை பண்ணணுமோ அதை தம்பி கரெக்டா பண்ணுவான். விஜய் சித்து விளாக் சிம்பிள் போடலாம் தான், அடிக்கடி போட்டா அப்புறம் என் சேனலுக்கு என்ன இது இருக்கு? ஆனா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேனே. ஆனா எப்படி சொல்றது, என் சேனல்ல உங்களோட சிம்பிள்லாம் போடலாமா எனக்கு தெரியல. ஸோ ஆனால் உங்களை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனது. எனக்கு தொண்டை கட்டுறதுனால பேச கூட வர மாட்டுது. ஏன்னா அந்த படத்துல உங்களோட ஆக்டிங்க பார்த்து பார்த்து ரசிச்சு தொண்டை கத்தி தொண்டை போயிடுச்சுங்க. அதான் உண்மை. உங்களோட ஒரு ஃப்ரேம்லயும் நாங்க கட்டுறாரு. சத்தியமா சொல்றேன், ஒரு சீனுமே அந்த அளவுக்கு ரசிச்சோம். இவன் ரசிச்சது வேற. மேக்கப் 3 தான் சொல்றாங்க. நான் தான் காலேஜுக்கு போய் நீங்க எல்லாம் உருட்டாலும் சார் பூமர் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க சார். அனுபவத்துல சொல்றியா? படத்தை பார்த்தா புரியும். படத்தை பார்த்தா புரியும். எந்த ஒரு நோக்கமும் இல்லை. சரி, வேற ஏதாவது சொல்லணுமா? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இருந்தாலும் இதுக்கப்புறம் அவங்க தான் கமெண்ட்ல சொல்ல போறாங்க. நான் அரியர் கிளியர் பண்ண மாட்டேன். ஏன் கேள்வி கேட்கணும்? ஏன்னா நான் தாண்டா லியோ தாஸ். போடா, நான் சொல்ற போறேன். போடா அப்படி. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? மக்களே, கடைசியா அந்த முக்கியமான ஒருத்தன் இங்க யாரு கூட சேர்ந்து சுத்திட்டு இவ்வளவு நேரம் இருந்தவன் நாங்க 4 பேரும் உங்களுக்கு தெரிஞ்சிருப்போம். 5ஆவதா ஒருத்தர் இருக்காரு. கடைசியா தான் வந்தாரு. விநாயக் மாதிரி இங்க ஒருத்தன் இருக்கா கேமரா பின்னாடி. ஆனா அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல. எதுக்கு வந்தாங்க? நான் சொன்னல, இந்த இன்வென்டரா இது இன்ட்ரோவர்ட் கேட்டா ஒரு புதுசா வரவங்க கிட்ட அவ்வளவு தெரியும் அட்டாச்மெண்ட் ஆக மாட்டாராம். ஒரு வாரம் டைம் எடுக்குமா? பார்ட் டைம் இன்ட்ரோவர்ட். ஓகே. சோ அந்த டைமிங் பீரியடுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவ்வளவு. ஏன்னா ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அவன் எங்க கூட தான் படத்துக்கு வந்தான். ஏய் தெளிவா சொல்லு, புரியல. அவன் எங்க கூட தான் படத்துக்கு வந்தான். ஓகே. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, எங்க கூட தான் அவன் படத்துக்கு வந்தது. ஆனா வந்ததுல இருந்து எங்க கூடியே தான் சுத்தினா, கூடியே தான் பாப்கார்ன், கூடியே தான் எங்க கூட ஒரு பூதம் சுத்துற மாதிரி இருந்தது. என்ன ஒரு அமைதியா அப்படியே. வீடியோ ஆன் பண்ணதுல இருந்து தலைவன் எங்க போனாலான்னு தெரியல. வீடியோ பக்கமே எட்டி பாக்குறேன். கேமரா ஆபரேட் பண்றேன்னு பக்கத்துல உட்காந்து ரீல்ஸ் உள்ளானது கூட தெரியாத அளவுக்கு போன விட்டுருக்கான். ஆக்சுவலா ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தான். தம்பி இங்க பாருங்க கொஞ்சம். உலக நடிப்புடா. எனக்கு உலகமே தாங்காது. எனக்கு இவனுக்கு 3 பேர் தெரியும். இப்ப அவர் வந்து புதுசா எனக்கு தெரியுது. சோ அதனால வந்து அவர் வந்து நான் புதுசா இருக்கணும். ஸோ அதனால என்கிட்ட அந்த அளவுக்கு அட்டாச்சா இல்லையா. ஒரு வாரம் டைம் எடுக்கும்னு சொல்றானுங்க. பார்ப்போம் தலைவர் பேசுறாரா இல்லையான்ட்டு. கூட நாங்க பேசிட்டு இருக்கோம். என்ன பண்றான்னு பாருங்க. திருப்பி அந்த ஐகானிக் போஸ்டிங்க கேட்டா எஸ்டிஆர் பேனேட்ரா. எஸ்டிஆர் எப்படா இது மாதிரிலாம் போஸ்ட் கொடுத்துருந்தாரு? அது வந்து அந்த ஐகானிக் போஸ்ட். அது மாதிரி அந்த போஸ்ட பாருங்க மக்களே.
இது இதுதான் அது எஸ்டிஆர் எதுடா டேய்? அது இப்படிதான்டா சொல்லுவாங்க, நீங்க இப்படி காட்டுறீங்க. எல்லாம் ஒண்ணுதான். இப்படிதான் சொல்லுவாரு, இப்படிதானே? என்ன மனுஷன்